வெல்கம் டு அரவிந்தன் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம ஐஎன்எம்மில் பார்ட் 9 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 8 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி லாஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்த்துருக்கோம், பார்ட் 8லன்னா பாலைக்காரர் முறையில் ஃபஸ்ட்டு பார்ட் பூலித்தேவர் மருதநாயகம் பிள்ளையை பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ இதில் கட்டபொம்மன் அதனோட கண்டினியூட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இது நம்ம டெலகிராம் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நம்ம எங்கேருந்து நம்ம கண்டென்ட் எடுத்துருக்கோங்கிற புக் சோர்ஸு. ஓகே, இது எல்லாம் ஆல்ரெடி வீடியோ சொல்லி தான் இருக்கோம். ஸோ என்னென்ன புக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலுநாச்சியார் 1730 ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி இருக்கார்ல, அவரோட பேர் வந்து விஜய ரகுநாதன்னு சொல்லலாம். ஓகேவா, அவருக்கும் முத்தாளம்மாள் நாச்சியாருக்கும் மகளாக பிறந்திருக்காங்க. எப்போனா 1730. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரசருக்கு வந்து ஆண் வாரிசு இருக்காது. அதனால் வந்து இவங்களுக்கு வேலுநாச்சியாருக்கு வந்து வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளில் நிறைய பயிற்சி பெற்றிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அவங்க அறிந்த மொழிகள் என்ன, தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எடுத்த முதல் பெண் அரசி இவங்க தான். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லப்படுது. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யாருன்னா வேலுநாச்சியார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1746 தனது 16 வயதில் சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை திருமணம் செஞ்சுருப்பாங்க. 16 வயதில். எப்போனா 1746. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்து வெள்ளைச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு மகள் இருந்திருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு திருமணம் செய்த முத்து வடுகநாதர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1772 ஜூன் 21 ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேய தளபதி இருப்பார். யாருன்னா லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர். இவங்க 2 பேரும் வந்து காளையார் கோயில் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அந்த காளையார் கோயில் தாக்குதல் வந்து அரண்மனை தாக்குதலில் 1772 ஜூன் 25 முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டிருப்பார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காளீஸ்வரர் ஆலயத்தில் இருந்திருக்காரு. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜூன் 25 1772. நெக்ஸ்ட்டு அமைச்சர் தாண்டவராயன் இருப்பார். அவரோட உதவியோட விருப்பாட்சிக்கு வேலுநாச்சியார் தப்பி செஞ்சுருப்பார். அங்கே வந்து 8 ஆண்டுகள் வந்து ஐதர் அலியின், அதாவது கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் இருந்திருப்பாங்க. 8 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. ஓகேவா. 1772 1780 வரைக்கும் இருப்பாங்க. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1772 டிசம்பர் மாதம் ஐதர் அலிக்கு உருது மொழியில் கடிதம் எழுதியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். அதில் வந்து கடிதத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 500 காலாட்படைகளும் 500 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கேட்டிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐதர் அலி இருக்கார் இல்லையா, அவர் வந்து தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தளபதி யாருன்னா சையது தான் திண்டுக்கல் கோட்டையினுடைய படைத்தளபதி. அவர்கிட்ட வந்து சொல்லி வேலுநாச்சியாருக்கான உதவிகளை செய்ய சொல்லி ஆணையிட்டிருப்பார். ஓகேவா. அங்கே ஒரு படையை திரட்டியிருப்பாங்க. யாருன்னா வேலுநாச்சியார் அங்கே திண்டுக்கல் இருக்கும்போது படையை திரட்டி ஐதர் அலி மற்றும் திண்டுக்கல் கோபால் நாயக்கருடன் சேர்ந்து ஆங்கிலேயரை தாக்க முற்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1780 இக்கூட்டுப்படை வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டு பண்ணியிருப்பாங்க. காளையார் கோயிலை மீட்டு எடுத்திருப்பாங்க. இதில் வந்து மருது சகோதரர்கள் தளபதியாக செயல்பட்டிருப்பாங்க. சிவகங்கை வந்து கைப்பற்றப்பட்டது. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. 1780 to 1790 வரைக்கும் 10 ஆண்டு காலத்தில் வேலுநாச்சியார் நல்ல ஆட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் இது பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். குயிலிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரின் தோழி, வேலுநாச்சியோட தோழி. இவங்க வந்து உடையாள் என்ற பெண் படைப்பிரிவின் தலைவி தான் குயிலி. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கிறோம். இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1780 ஆயுத பூஜை நாளில், அந்த நாளில் தான் வந்து இவங்க போரிட்டு சிவகங்கை மீட்டிருப்பாங்க. அந்த நாளில் குயிலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு தனக்குத்தானே தீ வைத்து கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்குக்குள்ளே விழுந்து அவங்க ஆயுத கிடங்குகளை அனைத்தும் அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குயிலிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 19/7/2014 வேலுநாச்சியார் நினைவு மணிமண்டபம் இருக்கும். எங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்தில் இருக்கும். அந்த சூரக்குளத்தின் வளாகத்தில் குயிலிக்கு வந்து நினைவு சின்னம் வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உடையாளுங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி பற்றி உளவு கூற மறுத்தால் கொல்லப்பட்ட மேய்ச்சல் நில தொழில் புரிந்த பெண் பேர் தான் உடையாள். இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இவங்களுடைய படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினது தான் குயிலி. ஓகேவா. இந்த உடையாள் வந்து மேய்ச்சல் நிலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். ஓகேவா. இன்னும் குயிலி பற்றி உளவு கூற மறுத்தனால தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, உடையாள் என்ற கொல்லங்குடியை சார்ந்த யாதவ சமூக பெண். இவங்க வந்து யாதவ சமூக பெண் சொல்லப்படுகிறது. ஓகேவா. இவங்க வந்து வெட்டுடையார் காளியம்மன் என்ற இடத்தில் வைரத்தாளி அணிவித்து நடுகள் வழிபாடு செஞ்சுருப்பாங்க. யாருன்னா வேலுநாச்சியார். அதாவது இவங்க வந்து போருக்கு சென்றுட்டு இருப்பாங்க. சிவகங்கையை மீட்டுக்கிறதுக்காக செல்லும்போது சொல்லுவாங்க இவங்க வந்து உடையாளுங்கிற பெண் பார்த்தீங்கன்னா குயிலை பற்றி உளவு கூற மறுத்தால் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வேலுநாச்சியார் என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய வைரத்தாலியை வந்து அந்த நடுகளுக்கு வந்து அணிவித்து வழிபாடு செஞ்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடையாள் புகழ் ஓங்குக அப்படின்னு முழக்கம் எழுப்பப்பட்டிருக்கு. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்
அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து சமரச உடன்படிக்கை செஞ்சுருப்பாங்க. அதாவது 1780 வந்து சிவகங்கை மீட்டிருப்பாங்க. மீட்டதுக்கப்புறம் இப்போ ஆங்கிலேயர்களுடைய ஒரு சமரச உடன்படிக்கை செஞ்சுருப்போம். இதுபோல் நாங்கள் சண்டை போடுற தயாராக இல்லை, ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டிருப்போம் ஆங்கிலேயர் இவங்ககிட்ட. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேங்கன் பெரிய உடைத்தேவராக சிவகங்கையின் அரசராக இருக்குவார் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் நியமிப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிலேயர் நியமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வேங்கன் பெரிய உடைத்தேவர் அவருக்கு வந்து வேலுநாச்சியனுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் ஒரே மகள் இருப்பாங்களா, அந்த வெள்ளச்சி நாச்சியாரை திருமணம் செய்து கொடுப்பாங்க. திருமணம் செய்து கொடுத்ததுனால அவங்க வந்து சந்தேகத்தின் இடமின்றி இறந்துருப்பாங்க. ஓகேவா. என்ன ரீசனாலே தெரியாமல் அந்த வெள்ளச்சி நாச்சியார் இறந்ததுனால ரொம்ப மனமுடிஞ்சு போயிருப்பாங்க. யாருன்னா வேலுநாச்சியார் மனமுடிஞ்சு போய் நோய்வாய்ப்பட்டு 1796 வேலுநாச்சியார் நோயுற்று இறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா. அதே மாதிரி அதுக்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் பெரிய மருது வந்து மன்னராக நியமிக்கப்பட்டிருக்கார், சின்ன மருது அவருடைய அமைச்சராக செயல்பட்டிருக்கார். ஓகே, அவ்வளோதான் வேலுநாச்சியார் முடிஞ்சது. எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 to 1899 இவருடைய காலமாக சொல்லப்படுகிறது. இயற்பெயர் வந்து கருத்தையா. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. பெற்றோர் வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு சண்முக காளியம்மாள் அவருக்கு வந்து மகனாக பிறந்திருக்கிறார். இவருடைய சகோதரர்கள் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஊமத்தரோட இயற்பெயர் குமாரசாமி என அழைக்கப்படும். செவத்தையா அவருடைய இயற்பெயர் துரைசிங்கம் என அழைக்கப்படும். ஓகே, இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க குரூப் 4ல். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இவனுடைய குலக்கடவுள் வீரஜக்க தேவி தான் இவங்களோட குலக்கடவுளாக இருந்திருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மனைவி ஜக்கம்மாள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் மூதாதையர் வந்து விஜயநகர பேரரசின் போது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தெலுங்கில் கெட்டி பொம்மு என அழைக்கப்படும், தமிழில் கட்டபொம்மன் என அழைக்கப்படுவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா. இவர் வந்து 1790 பிப்ரவரி 2 வந்து தனது 30வது வயதில் பாஞ்சாலங்குறிச்சின்னு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்குவார். ஓகேவா. இவர் பாளையக்காரரில் வந்து 47வது பாளையக்காரர், அதாவது 72 பாளையக்காரர் இருப்பாங்க. அதில் 47வது பாளையக்காரராக வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றிருக்காரு. அவங்களுடைய கட்டபொம்மன் குலத்தில் வந்து 5வது ஆட்சியாளராக பொறுப்பேற்றிருக்கார். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட்டபொம்மனின் கோட்டை. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. கட்டபொம்மனின் கோட்டை வந்து 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்ட கோட்டை தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1792 கர்நாடக உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கும். யார் இருக்குன்னா ஆர்கட் நவாப் முகமது அலிக்கும் ஆங்கிலேயர் கம்பெனிக்கும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி பாளையக்காரரை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பாளையங்கள் பகுதிகள் வந்து ஆங்கில வசம் கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுத்ததுனால கழகம் ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. ஓகேவா. கட்டபொம்மன் வந்து காலம் தவறாமல் கப்பம் கட்டி வந்திருப்பார். ஓகேவா. இருந்தாலும் ஒரு டைம் என்ன பண்ணியிருப்பாங்க, வானம் பொய்த்து போனதால் விளைச்சல் வெகுவாக குறைஞ்சிருக்கும். பஞ்சங்கள் ஏற்பட்டதுனால வழக்கம் போல் வரியை செலுத்த தவறியிருப்பார். யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வரி கட்டாததுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சனுடைய ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கும். ஜாக்சனுங்கிறது வந்து இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துடைய கலெக்டர் தான் காலின் ஜாக்சன். ஓகே, பாருங்கள் 1798 வந்து 3310 பக்கோடாக்கள் நிலுவையாக இருந்திருக்கும். 3310 பக்கோடா. தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த பக்கோடாங்கிறது வந்து விஜயநகர தங்க நாணயம் தான் பக்கோடா. அந்த பக்கோடா வந்து தமிழில் வராகன்னு அழைக்கப்படும். ஒரு வராகன், அதாவது ஒரு பக்கோடா என்பது 3.5 ரூபி, 3.5 ரூபாய்க்கு சமம்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் காலின் ஜாக்சன் ஆகஸ்ட் 18, 1798 2 வாரங்களில் தன்னை ராமநாதபுரத்தில் சந்திக்க சொல்லி கட்டபொம்மனுக்கு வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, கட்டபொம்மன் கிட்ட சொல்லியிருப்பார். ஓகேவா, சொல்லிவிட்டு அவர் வந்து திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதன் போது அவர் வந்து நிறைய இடங்களில், அதாவது குற்றாலம், சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், பேரையூர், கமுதி போன்ற இடங்களில் அவர் ஜாக்சனை பின்தொடர்ந்து சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் ஜாக்சன் சந்திக்க மறுத்திருப்பார். இருந்த போதில் ஜாக்சன் என்ன பண்ணியிருப்பாரோ ஆகஸ்ட் 31 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்கும் மாதிரி கூட்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா சந்தித்து மறுத்துட்டு இவர் ஒரு டேட்டில் செப்டம்பர் 19, 1798 இவர் போய் சந்திச்சிருப்பார். அது எப்படின்னா 23 நாட்களில் 400 மைல் கடந்து ராமநாதபுரம் சேதுபதி அரண்மனை, ராமலிங்கரின் ஒரு விலாசம், ராமலிங்கர் ஒருத்தர் இருப்பார், அவருடைய விலாசில் தான் கட்டபொம்மன் அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணியனுடன் ஜாக்சனை சந்தித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சந்திக்கு போயிருப்பார். அப்போ ஜாக்சன் முன்பு 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 3 மணி நேரம் வந்து இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனை நிற்க வச்சுருப்பாங்க. நம்மளை கைது பண்ணிடுவாங்கன்ற அச்சத்தில் தப்பிக்க முயற்சி பண்ணியிருப்பார். அப்போ வந்து சிவசுப்பிரமணியனுடன் தப்பிச்செல்ல முயற்சி செஞ்சுருக்காரு. உடனடியாக ஓமத்துறை, அவருடைய சகோதரர் ஓமத்துறை வந்து தன் நாட்டோட கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மனை தப்பிச்செல்ல உதவி செஞ்சுருப்பார். செல்ல முயற்சி செய்யும்போது லெப்டினன்ட் கிளார்க் என்பவர் கொல்லப்பட்டிருக்கார். ஓகே, தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இவர் கட்டபொம்மனை மட்டும் தான் தப்பிச்சு சென்றிருப்பார். சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பில் நடந்த நிகழ்வை குறித்து மெட்ராஸ் ஆட்சிக்குழு யார் இருப்பாங்கன்னா ராபர்ட் கிளைவ், அவர் தான் வந்து மெட்ராஸ் ஆட்சிக்குழு இருப்பார். அவருக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பார்.
ஓகேவா. கடிதம் எழுதுறதுனால அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ராபர்ட் கிளைவ் வந்து சிவசுப்ரமணியன் சிலேருந்து விடுவிக்க சொல்லியிருப்பார். இன்னொன்று கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் அப்படி செஞ்சுருப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன ரீசனால் இது நடந்துச்சுன்னு ஒரு விசாரணை கமிஷன் நடந்திருக்கும். ஓகேவா. ஒரு விசாரணை கமிஷனுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. குழுவில் வந்து வில்லியம் ப்ரவுன், வில்லியம் வாரம், ஜான் காஷமேஜர் அப்படி இறங்க இப்போ 3 பேர் குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. அந்த குழுவுக்கு முன்னாடி ஆஜராகி ராமாபுரத்தில் நடந்த எல்லாமே சொல்லியிருப்பார். எப்போனா 1798 டிசம்பர் 15 இந்த நாள் சொல்லியிருப்பார். ஓகேவா. அது நடந்ததெல்லாம் உண்மை அப்படின்னு கருதப்பட்ட விசாரணை கமிஷன் ஜாக்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போ நிரந்தர பணி நீக்கம் செஞ்சுருப்பாங்க. நிரந்தர பணி நீக்கம் செய்து அவருக்கு பதிலாக எஸ்ஆர் லூசிங்டன் புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகே, தெளிவாக பார்த்துக்காங்க. கட்டபொம்மனும் நிலுவைத்தொகை 1080 பக்கோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத்தொகை செலுத்தியிருப்பார். ஓகே முடிஞ்சிச்சு. அந்த ப்ராப்ளம் அதோடு முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கட்டபொம்மனும் பாளையக்காரர்கள் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும். இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு வந்து யார் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா, மருதுபாண்டியர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. சிவகங்கையின் மருதுபாண்டியர்கள் தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லலாம். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா, மருதுபாண்டியர் செயல்பட்டிருப்பார். இதனுடைய தலைவராக மருதுபாண்டியர் செயல்பட்டிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இக்கூட்டமைப்பில் கட்டபொம்மன் ஆர்வத்தை தூண்டியிருக்கும், முயற்சி செஞ்சு இணைஞ்சிருப்பார். ஓகேவா. முயற்சி செய்யறதும் போது மருதுசகர்களை சந்திக்கிறதுக்கு நிறைய இடத்துல ட்ரை பண்ணுவார். இருந்தபோதில் அவர் வந்து ஆட்சியர் லூசிங்கிட்ட வந்து தடுக்க முயற்சி செஞ்சிருப்பார். அவரும் நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இருந்த போதிலும் ஜூன் 1, 1799 கட்டபொம்மன் பழையனாறு, தெளிவாக பார்த்துக்கோங்க, பழையனாறு என்ற இடத்தில் மருதுபாண்டியரை சந்தித்திருக்கார். ஓகேவா. ஓகே, மருதுபாண்டியரை சந்திச்சதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேய எதிர்ப்பது என முடிவு செஞ்சுருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரை தங்களோட இணைக்க முயற்சி செஞ்சுருப்பார். கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்டி வந்திருப்பாங்க. கப்பம் கட்டி வந்ததுனால கம்பெனி தனது படைகளை திருநெல்வேலிக்கு நோக்கி செல்ல அனுமதி செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து எனக்கு கப்பம் கட்டுற அளவு நீ படையெடுக்க முற்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருநெல்வேலிக்கு சென்று அவங்கள தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. தடுத்து நிறுத்தி அவங்க ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை மே 1799 மதராஸில் இருந்த வெள்ளைசிலி பிரபு மதுரை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய பகுதியில் இருந்த கம்பெனியர்களை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டிருப்பார். ஓகேவா. இந்த பாளையக்கார கூட்டமைப்பு ஏதோ பண்ணியிருக்காங்க. பாளையக்கார கூட்டமைப்பு வந்து அவங்க அடியோடு அழிக்கணுங்கிறதுக்காக மேஜர் பானர்மேன் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. 1799 செப்டம்பர் 1 அன்று கட்டபொம்மன் சரணடைய கோரிய நிபந்தனை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. இருந்தபோதும் அவர் சரணடைய மறுத்திருப்பார். அகைன் திரும்ப வந்து செப்டம்பர் 5 அன்று முழு படைகள் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். யாருன்னா பானர்மேன் தாக்குதலுக்கு தயாராகிருப்பார். பானர்மேன் தாக்குதல் தயாரானதுக்கு அப்புறமும் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பானர்மேன் வந்து ராமலிங்கரை வந்து தூது அனுப்பி கட்டபொம்மனை சரியான மாதிரி கேட்டுக்கொண்டிருப்பார். திரும்பவும் கேட்டிருப்பார். அப்பவும் கட்டபொம்மன் மறுத்திருப்பார். ஓகே, மறுத்ததுனால ராமலிங்கர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, கோட்டையின் ரகசியங்கள் அனைத்துமே சேகரிச்சிருப்பார். யாருன்னா ராமலிங்கர் சேகரித்து கொண்டு போய் கொடுத்துருப்பார். யாருக்குன்னா பானர்மேன்கிட்ட கொடுத்துருப்பார். அந்த கொடுத்ததின் பேரில் கீழே வடிவமைச்சிருக்கார். யாருன்னா பானர்மேன். ஓகே. நெக்ஸ்ட்டு எட்டயபுரம் மற்றும் திருவிதாங்கூர் படைகள் மேற்கு வாயிலில் தாக்கியிருக்காங்க. ஓகேவா. மேற்கு வாயிலில் தாக்கியதுக்கப்புறம் ரொம்ப கடும் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகே, சேதத்தில் ஏற்பட்டு காலின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கார். ஓகேவா. கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்ரமணியனார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோலார்பட்டியில் வந்து ஒரு கல்லர்பட்டின்னு சொல்லுவாங்க, கோலார்பட்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ரெண்டும் ஒன்று தான். அந்த பகுதியில் வந்து சிவசுப்ரமணியனார் கைது செய்யப்பட்டிருக்கார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் கழகம் ஒடுக்கப்பட்டிருக்கும். கழகம் ஒடுக்கப்பட்டதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கடல்குடி அப்படிங்கிறது வந்து புதுக்கோட்டை மாவட்டம். அந்த கடல்குடிக்கு தப்பி சென்று களத்தூர் காட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருப்பார். யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். களத்தூர் காட்டில் தஞ்சம் அடைந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து யார் காட்டி கொடுத்துருக்காங்கன்னா, விஜய ரகுநாத தொண்டைமான். எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர் யாருன்னா விஜயரக தொண்டைமான். அவர் வந்து கட்டபொம்மனுக்கு வந்து துரோகம் இணைத்து காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார். இப்படி கொடுத்துருப்பார் ஆங்கிலேயருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, செப்டம்பர் 19 அன்று சிவசுப்ரமணியம் பிள்ளை நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருக்கார். செப்டம்பர் 13 தெளிவாக பார்த்துக்கணும். எந்த டேட்டில் தூக்கிலிடப்பட்டார்னா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு அக்டோபர் 16 கட்டபொம்மன் மீது விசாரணை நடத்தினார் பானர்மேன். அக்டோபர் 16ஆம் தேதி விசாரணை நடத்தியிருப்பார். தன் மீது குமத்தப்பட்ட அனைத்து குற்றங்களையுமே கட்டபொம்மன் ஒத்துக்கொண்டிருப்பார். அக்டோபர் 16 1709 கயத்தாறில் வந்து புளிய மரத்தில் தூக்கிடப்பட்டிருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா. அக்டோபர் 16 1799 கயத்தாறில் புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டிருக்கார். ஓகேவா. பழைய கோட்டைக்கு முன்னாடி இருக்கும். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஓமத்துறை, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர் ஓமத்துறை. ஓகே, இவர் வந்து 1798 அமராவதிபுரம் அரண்மனையில் கட்டபொம்மன் தப்பிக்கு செல்ல காரணமாக இருந்தவர். பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி மீது பீரங்கி தாக்குதலை தடுத்து நிறுத்தியிருப்பார் 1799. பாளையங்கோட்டை சிலையிலிருந்து தப்பித்து ஓமத்துறையை வந்து மருதுபாண்டியர்களிடம் தஞ்சம் அடைஞ்சிருப்பார். எப்போனா 1801 பிப்ரவரி 1
நெக்ஸ்ட்டு மார்ச் 3 1891 தூத்துக்குடியை கைப்பற்றிருக்காரு. மார்ச் 13 1891 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகையில் காலின் மெக்காலேவுக்கு எதிராக போரிட்டிருக்காரு. மே 24 1802 காளையார் கோயில் முற்றுகை யார் தலைமையில் நடந்திருக்குன்னா அக்னியூ தலைமையில் நடந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்தியிருப்பார். நவம்பர் 16 1801 ஓமத்துரையும் செவத்தையும் தூக்கிடப்பட்டனர். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த தூக்கிடப்பட்டனெலாம் ரொம்ப முக்கியமான நாட்கள். என்னென்னா சிவசுப்பிரமணியத்தை எங்கே தூக்கிடப்பட்டிருப்பாங்கன்னா செப்டம்பர் 13 தூக்கிடப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டபொம்மனை வந்து அக்டோபர் 16 தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. இவங்க இருக்காங்களா ஓமத்துரை மற்றும் செவத்தையை வந்து நவம்பர் 16 தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.